இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றேன். இருக்கிற இந்த 2 நாளும் நல்லா சாப்பிடுங்க. அடிப்படையான விஷயம் தான், ஆனா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. ஒரு மாதிரி இறுக்கமாவே இருக்காதீங்க. முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு கூட கொஞ்சம் பேசி சிரிச்சு, காமெடி ஏதாவது பேசி சிரிச்சு கூட மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ உடம்பும் மனசும் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருந்தாலும் படிச்சதை எக்ஸாம் சென்டருக்குள்ள வெளியில நம்ம அதை கொண்டு வரணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உடம்பும் மனசும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த அடிப்படையான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஆல் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இன்னும் சில பேர் பிரிண்ட் அவுட் எடுக்காம இருக்கீங்க, அப்புறமா எடுத்துக்கலாம், நாளைக்கு எடுத்துக்கலாம், காலையில் எடுத்துக்கலாம், சாயந்தரம் எடுத்துக்கலான்ட்டு. ஆல் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் ஓகே தான். அடுத்து பால் பாயிண்ட் பென்னு 2 பென் எடுத்து வச்சுங்க. புதுசா இல்ல, ஆல்ரெடி நீங்க அதை யூஸ் பண்ண பெண்ணா இருக்கணும். பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணா மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இப்பதான் நான் வாங்கவே போறேன்னாலும் இன்னைக்கே வாங்கிடுங்க. நல்லா அதை எழுதி பாருங்க. கொஞ்சம் ஒரு கால் பண்ணி இன்னைக்கு ஏதாவது நாளைக்கு இன்னைக்கு எழுதி பார்ப்பீங்களா, அதுக்கு ஃபுல்லாவே அந்த பெண்ணை யூஸ் பண்ணுங்க. புது பேனா எடுத்துன்னு போயிட்டு OMRல ஷேர் பண்ணும்போது கிழிக்கிறது அது மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க ஆல்ரெடி அதை எழுதி பழக்கப்பட்டிருக்கணும். அது மாதிரியான 2 பேனா எடுத்துக்கங்க. அடுத்து உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துங்க. சில எக்ஸாம் சென்டர்ல கேட்கறது இல்ல, சில இடத்துல கேட்கறாங்க. எதுக்கு நம்ம சேஃப்டிக்கு எடுத்துன்னு போறது நல்லது இல்லைங்களா? அதனால உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கங்க. நார்மல் வாட்ச், எனக்கு வாட்ச் எல்லாம் கட்டி பழக்கம் இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்ச் வந்து உங்க அப்பா கிட்ட இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ் கிட்ட யார்கிட்ட வாங்கி அதை ஒண்ணு கட்டின்னு போங்க. அப்படின்னா பாக்கெட்ல கூட எடுத்துன்னு போயிடுங்க. எக்ஸாம் சென்டர்ல மேல எடுத்து வச்சுங்க. ஸ்மார்ட் வாட்ச் இல்ல, நான் சொல்றது நார்மல் வாட்ச். ஏன்னா அதுதான் டைம் கீப் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த வாட்ச் எடுத்துன்னு போங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ், கன்வீனியன்டான ட்ரெஸ் அதை எடுத்து அயன் பண்ணி வச்சுங்க. அந்த எக்ஸாம் நாளுன்றது கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி. திருவிழா கூட வருஷம் வருது. ஆனா அந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து 2 வருஷம் வெயிட் பண்றோம். இந்த ஒரு நாளுக்காக தான், அந்த 2.5 மணி நேரத்துக்காக தான் 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம். இவ்வளவு நாள் ராத்திரி பகலா தூங்காம சரியா சாப்பிடாம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். அதனால அதை ஒரு சந்தோஷமான நாளா வரவேற்கணும். கஷ்டமான நாள் அது எப்படா போகும்னு நினைக்க கூடாது. அதுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்வீனியன்டான ட்ரெஸ்ஸா. அடுத்து எக்ஸாம் சென்டரை முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் நேரில் போய் பாத்துருங்க. உங்க பக்கத்துல இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட போட்டிருப்பாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் ஒரு டைம் போயிட்டு பாத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படி போறது வர்றது, பஸ்ல போறோமா பைக்ல போறோமா, அந்த சாதக பாதகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாளைக்கு நைட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே படுத்து தூங்க பாருங்க. தூக்கம் வராது, ஆனாலும் சீக்கிரமே படுத்துருங்க. 10 மணி 11 மணி வரைக்கும் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா படுத்து தூங்க பாருங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நல்லா தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நாளைக்கு காலையில் எக்ஸாம் சென்டர்ல ஆப்ஷன் ஒமிட் பண்றதுக்கு, ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மைண்ட் வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணணும்னா மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுக்கு நீங்க நல்லா தூங்கி இருக்கணும். அடுத்த வீடியோல எக்ஸாம் சென்டருக்குள்ள நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வீடியோ, மிஸ் பண்ணிடாதீங்க.